ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்திரன் தனது குருவாகிய பிரகஸ்பதியிடம் முருகப்பெருமானை வழிபட்டு வளம் பெற சிறந்த தலம் எது என கேட்டபோது பிரகஸ்பதி பூலோகத்தில் காட்டி அருளிய இடம்தான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வல்லக்கோட்டை முருகன் திருத்தலம். இந்திரன் வல்லக்கோட்டை வந்து தனது வஜ்ராயுதத்தால் ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்கி அதிலிருந்து நீர் எடுத்து முருகனை அபிஷேகித்து ஆராதனை செய்து இஷ்ட சித்திகள் பலவற்றையும் பெற்றார் என்பது வல்லக்கோட்டையின் வரலாறு. இன்றும் அந்த வஜ்ர தீர்த்தம் வல்லக்கோட்டையில் உள்ளது. பின்னாளில் வல்லன் என்கிற அசுரன் கோட்டை அமைத்து கொண்டு தேவலோக வாசிகளை துன்புறுத்திய போது அவர்கள் முருகனிடம் சென்று முறையிட்டு வழிபட்டனர். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று வல்ல அசுரனை வதம் செய்தார் முருகப்பெருமான். வல்ல அசுரனை வதம் செய்த இடமே வல்லக்கோட்டை என்ற திருத்தலமாயிற்று. இந்த தலத்தில் முருகப்பெருமான் காண கிடைக்காத வகையில் 7 அடி உயரத்தில் வள்ளி தெய்வானையுடன் எழில் உருவாய் நின்று அருள் பாலிக்கிறார். முருகன் கோவில் கொண்டுள்ள தலம்தோறும் பாடி பரவி வழிபாடு செய்து யாத்திரை மேற்கொண்ட அருணகிரி பெருமான் திருப்போரூர் வந்து முருகனை தரிசித்துவிட்டு திருத்தணிக்கு செல்ல நினைத்திருந்தார். அருணகிரிநாதர் கனவில் தோன்றிய முருகன் வல்லக்கோட்டையானை மறந்தனையோ என கேட்க பதறிப்போன அருணகிரிநாதர் வல்லக்கோட்டை திருத்தலம் அடைந்து அங்குள்ள சுப்பிரமணிய சுவாமியை 7 பகிதங்களில் பாடி மகிழ்ந்தார். பகிரதன் எனும் மன்னன் நாரதரின் சாபத்திற்கு ஆளாகி நாடு நகரங்களை இழந்து தவித்த போது துர்வாச முனிவரை அணுகி சாப விமோச்சனம் பெற வழி என்ன என கேட்டான். அதற்கு துர்வாச முனிவர் வல்லக்கோட்டை சென்று அங்குள்ள முருகனை வழிபட்டால் சாபத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறினார். அதன்படி வல்லக்கோட்டை வந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற பகிரதன் அங்கு முருகனுக்கு கோவிலும் எழுப்பினான் என்கிறது வரலாறு. வல்லக்கோட்டை முருகன் கோவில் மூலஸ்தானத்தில் எழுந்தருளி நிற்கும் சுப்பிரமணிய சுவாமியை 7 அடி உயர அதிசய சிற்பம் என்றால் அவர் எதிரே இரட்டை மயில்கள் வீற்றிருப்பது மற்றொரு சிறப்பாகும். வல்லக்கோட்டை முருகனை வழிபட வாழ்வில் எல்லா வளமும் கூடும் என்பது திண்ணம். கார்த்திகை மாதம் முழுவதும் புகழ்பெற்ற முருகன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம்.
பள்ளக்கோட்டைன்னு சொன்னாலே கோடை நகர்னு இது ஒரு பேர் உண்டு. கோடைன்னு சொன்னால் வெயில், உஷ்ணம், அதிலிருந்து தவிர்த்து குளுமை கொடுக்கக்கூடியவர்னு பேர். குளுமை முருகப்பெருமானை பார்த்தாலே கண்களுக்கு குளுமை, மனதில் ஒரு எண்ணற்ற ஒரு தனி மகிழ்ச்சி. அந்த முருகன் சர்வ அலங்கார ரூபமாக இருக்கும்போது உயரத்தில் அழகு, கை அவையாஸ்தான் நமக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். இடது தொடையிலையோ கை அதிகம். கோயிலில் இருந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தால் அஞ்சா வஜ்ர தீர்த்தத்தினுடைய தனி அழகு அந்த குளுமை. இது மட்டுமல்லாது அந்த ஊரில் ஒரு தனி சிறப்புன்னா சைவ வைணவ மக்கள் இருந்து கொண்டு 2 பேரும் ஒற்றுமையாக செய்யக்கூடிய விழாக்கள் தான் அந்த ஊரில். வைணவ மக்களும் முருகப்பெருமானை வணங்குறாங்க, சைவ மக்களும் அந்த முருகப்பெருமானை வணங்குறாங்க. சைவம்னு எடுத்துக்கிட்டாக்க முருகப்பெருமானுக்கு ஒரு பக்கம் விழா, வைணவன்னா ஊர் மக்கள் பூரா நாயுடு மக்கள் அப்படி இருந்தோம் அவங்க செய்கிறாங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி முத்தங்கி சேவைன்னு இருக்குது. அந்த முத்தங்கி சேவை இன்றைக்கும் சரி பாரோர் போற்ற நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமான கோயிலிருந்து சிவாலயத்திலிருந்து இது முருகாலயத்திலிருந்து ஒரு தோட்டத்திற்கு நந்தவனம்னு பேர். அந்த வயல்வெளியில் கொண்டு போய் வச்சு ஆண்டு முழுவதும் அங்கேயே அன்னதானம் செஞ்சு அவரை குளிமர்த்த நந்தவனம் குளுமையாக இருக்கிறதுக்கு அந்த விழாவும் அங்கே செய்கிறாங்க. குன்றுத்தோடாளருக்கு மலைக்கும் போகிறார். அப்படி பார்க்கும்போது அந்த முருகப்பெருமான் குன்றுக்கு செல்றார், நந்தவனத்துக்கு போகிறார், இங்கிருந்தே முத்தங்கி சேவை ராஜ பார்வையில் பார்க்குறார். அதே மாதிரி நாம் எல்லாம் எண்ணற்ற செல்வம் பெறணும்னாக்கா இந்த முருகனை நாடணும், அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் பெறணும். இந்த புவியில மனிதனுக்கு பிறப்பு உண்டு, அந்த பிறந்த காலத்திலிருந்து இறுதி வரலும் செல்வ நிலை பெறுவதோடு குழந்தைகள் காலத்தே வேணும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேணும், கல்வி மட்டும் போதாது நிறைந்த உத்தியோகம் வேணும், அதுக்கு பிறகு செல்வ நிலை வேணும். இது எல்லாம் கண்டிப்பாக முருகனை நம்பினா கொடுப்பார். ஏன்னா இவர் குன்றில் மட்டும் இருக்கல, வயல்வெளியிலும் இருக்கார், வயல்வெளிக்கு மத்தியில் இருக்கார். இந்த கோயிலை சுற்றி கிராம தேவதைகளா முளகலம்மன் ஒரு அம்மன் இருக்கு, எல்லையம்மன் ஒன்று, பிடாரியம்மன், இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் அந்த ஊர் மக்கள் பெருமாள் கோயிலும் இருக்கு, வரதராஜ பெருமாள். அப்போ சைவ வைணவம் கிராம தேவதைகளுக்கெல்லாம் இடையில இந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரு என்பவரே கடவுள். அந்த வகையில் தமிழகத்தில் முருகப்பெருமான் தான் குரு. அந்த குரு பல இடங்களில் இருந்தாலும், ஆறுபடை வீட்டில் இருந்தாலும், தன்னகத்தை ஒரே இடத்துல வள்ளி தேவி யானையோடு இருக்கக்கூடிய கோயில் பள்ளக்கோட்டை கோயில். பள்ளக்கோட்டை பல ஆயிரம் வருஷத்துக்கே முந்தியது. அருணநாதரால் பாடல் பெற்றது. அருணநாதர்
திருப்பூரிலிருந்து வரும்போது என்னை மறந்தாயோ என்ன சொன்ன கேள்விக்கு ஏற்ப இந்த ஊருக்கு வந்திருக்கார். இப்படி வருகின்ற காலத்தில் இந்த ஞானகிரி குன்று வழியாக நடந்து வந்திருக்கார். ஞானகிரி குன்று அதற்கும் மேலாக சொல்லப்போனால் 7 திருப்புகழ் பாடப்பட்ட கோயில் இது ஒன்று தான். 7 திருப்புகழ். இந்த வள்ளி தெய்வானை முருகன் ஏக காலத்தில் மற்ற கோயிலில் பார்க்கும்போது வள்ளி தெய்வானை வேறு வேறு இடங்களில் இருக்க, முருகப்பெருமான் தனிமையில் இருப்பார். இங்கே 3 பேரும் ஒரே கருவறை, உயர்ந்த உருவம், கிட்டத்தட்ட 7 அடி உயரம். தமிழகத்தில் வேற எங்கேயும் இன்னும் சில கோயில்கள் இருக்காங்க. இருந்தாலும் இந்த மூவரும் பாடல் பெற்ற ஸ்தலன்றதுக்கு இந்த ஸ்தலமே. அந்த திருப்புகழில் கோமலிநாதன் தந்த முருகப்பெருமானு அருணினார் படிக்கார். அப்பாவையும் புகழ்ந்திருக்கார். பையனுக்காக தகப்பனாரையும் பாராட்டிய திருக்கோயில் வல்லக்கோட்டை கோயில். இந்த வல்லக்கோட்டை ஒரு காலத்தில் சின்ன கிராமம், பசுமை நிறைந்த நிலங்கள். அந்த பசுமை நிறைந்த நிலங்களில் இடையில அருமையான தீர்த்தம், வஜ்ர தீர்த்தம்னு ஒரு குளம். வெயில் காலத்திலையும் வற்றாது, மற்ற காலத்திலும் வற்றாது, ஆழமான திருக்குளம். அந்த குளத்துக்கு அருகாமையில் எளிமையான முறையில் இந்த கோயில் இருந்திருக்கு. எல்லா சமயத்தாரும் இந்த முருகப்பெருமானை வேண்டி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஜெயசாமராவுடையார், அதாவது தமிழக கவர்னராக இருந்த காலத்தில் திருப்புகழை பார்த்து படித்து அதை உணர்ந்து அவர் ஒருவர் தான் வல்லக்கோட்டைக்கு போனவர். எண்ணற்ற தமிழில் மந்திரிகளும் மற்றவர்கள் இருந்திருந்தாலும் இந்த வல்லக்கோட்டை யாருக்குமே தெரியாது. ஜெயசாமராஜ உடையார் கவர்னர் மட்டும்தான் வல்லக்கோட்டைக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்கார். அதுக்கு பிறகு நாளடைவில் எண்ணற்ற மக்கள் அந்த ஊருக்கு போயிருக்காங்க, விழாக்கள் செஞ்சுருக்காங்க. தைப்பூச விழா, நந்தவன விழா, இப்படியெல்லாம் அந்த ஊரில் இயற்கையாக அமைஞ்சிருந்து அப்புறம் காலம் போக போக குறைந்து கொண்டே வந்து அந்த ஜமீன் பரம்பரைகளாக மாற காலம் குறைஞ்சி வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 38-40 ஆண்டு காலத்துக்கு முந்தி மீண்டும் வல்லக்கோட்டை துளிர் ஏற்பட்டது. அந்த காலத்தில் தான் அடியேனும் அந்த ஊருக்கு போனேன். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களில் இருந்து விடுபட முருகப்பெருமான் எனக்கு அருள் புரிந்தார். அருள் பொழியும்
அந்த முருகப்பெருமானுக்கு பௌர்ணமி, கிருத்திகை, விசாகம் எல்லா விழாக்களும் நடக்குது. அதே மாதிரி ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி மிக விமரிசையாக கொண்டாடப்படுது. வைகாசி மாதம் காய்கனி விழாவோடு கொண்டாடப்படுது. மாசி மக தீர்த்தம் உண்டு. அதுக்கு பிறகு பங்குனி உத்திர விழா இருக்கு. தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறுது. தைப்பூச விழா தான் மிக சிறப்பான ஒரு விழா. இந்த 10 நாள் வைகாசி விசாகம் சரி, இந்த சூரசம்ஹாரமும் சரி, எல்லா பகுதி மக்களும் அந்த ஊருக்கு வந்து முருகப்பெருமான் நிறைய வேண்டுறாங்க. அப்படி வேண்டும் போது வாழ வந்தாரை வாழ வைக்கும் தெய்வம், வாழ வந்தாரை இந்த ஊருக்கு யாரை நாடி வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெய்வமா அவர் காட்சி கொடுக்கிறார். அந்த முருகப்பெருமான் தன்னுடைய இடது கையை தொடை மேல வச்சுக்கிட்டு வலது கை கெட்டவர்களை அழுத்திய உருவம். அந்த உருவம் தான் தமிழகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு உருவம். அந்த உருவத்தை நம்ம கண் கூட பார்க்கணும், தரிசிக்கணும். சர்வ அபிஷேகம் நடக்கும் போது தான் அவருடைய உருவம் நமக்கு தெரியும். அந்த வலது கை கட்டவர்கள் சாய்ந்து இடது கை தொடை மேல இருக்கக்கூடிய அந்த உருவத்துல வந்தார வாழிப்பவர். எப்படின்னா வந்தா யார் வந்தாலும் வாங்க உட்காருங்க அப்படி சொல்ற மாதிரி தன் தொடையிலும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம். ஆசீர்வாதம் பண்ணும்போது சாதாரணமாக கை காட்டுவது வேறு, கட்டை விரலை அழுத்தி பெரிய மகான்கள்லாம் கட்டை விரலை அழுத்தி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முருகப்பெருமான் 4 கரங்கள் இருந்தாலும் இந்த கரத்தால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றார். அந்த கருவறையில் இவங்க எல்லாம் இருக்கும்போது அருணாதர் எல்லா விதமான தீய சங்கடங்களும் தீர, துஷ்டர்கள் இருந்து விடுபட, அந்த தூய்மையான குளத்துல ஸ்நானம் செய்து பகவானுக்கு விரதம் இருந்து வேண்டினா எல்லா வரமும் கூறிய காரியம்புறம் நிறைவேறும் என்பது கண்ணால் கண்டது, காதால் கேட்டது, மக்கள் மத்தியில் அனுபவிப்பது இன்னைக்கும் சரி. அதே மாதிரி அந்த முருகப்பெருமானுக்கு ஈசானியத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த அருணாதர் படத்துல அவருடைய தகப்பனார், முருகனுடைய தகப்பனார் பேர் கோமலிநாதன். அந்த கோமலீஸ்வரர் கோயிலும் பழமையான கோயில், அருணாதர் கோயில். அந்த கோயில் காலத்தால் சீர்கட்டு இருந்தாலும் இன்னைக்கு சீர்திருத்தம் செஞ்சு ஒரு பெரிய திருக்கோயிலா அங்க அமைஞ்சிருக்கு. அந்த கோயில ஒரே கல்லுல நவகிரகம். கோயிலுக்குள்ள நம்ம என்ட்ராகும் போதே முதல்ல மனிதன் நிமிடத்திற்கு நிமிடம் மனம் மாறுன்றதுக்காக ஆஞ்சநேயர் கோயில் அது விரைவில் கட்டப்பட இருக்கின்றது. அடுத்ததாக மனிதன் 5 புலன்களையும் அடக்கணும், அதுக்காக ஆமை. அதுக்கு பிறகு மனிதன் சில சில்மிஷம் வேலைகள் செய்வான், அதுதான் பெருச்சாளி. அதுக்கு பிறகு நந்தி. நந்தி மாதிரி எல்லா விதமான பகவானுடைய கிருபையால எல்லா தொண்டுகளும் செய்யணும். அதுக்கு பிறகுதான் அம்மையினுடைய வாகனம் சிம்மம். இது மாண்ட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அந்த கோயிலை வலம் வரும்போது எண்ணற்ற சுவாமிகள் இருக்காங்க. விநாயகர், ஆஞ்சநேயர், மூகாம்பிகை, ஐயப்பன், இப்படி பல கோயில் இருந்தாலும் கன்னிமாரும் அங்கே இருக்காங்க. ஒரே கல்லில் நவகிரகம். தஞ்சையில் 45 டிகிரியில் இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய நவகிரகம் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய கோயில்.
சகல ருண விமோசனம், மனிதனுக்கு கடன் தீரணும். ருணன்றது பணம் மட்டுமல்ல, வியாதி இருக்கக்கூடாது, மற்ற தாயார் தந்தையார்களுக்கு மற்ற விதமான பிரச்சனை விடுபடணும். இதுக்காக ருண விமோசனம்னு பாதாள லிங்கம் ஜலத்திலேயே ஒருத்தர் இருக்கார். அதற்கையும் சுற்றி இந்த பக்கம் வந்தால் மங்கள நாயகி, எல்லாருக்கும் காலத்தையே திருமணம் நடக்கணும், புத்திர பேர் வேணும் அப்படின்றதுக்கு மங்கள நாயகின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இது தவிர நால்வர், ராமானுஜர், வள்ளலார், இப்படி எல்லா சாமியும் இருக்காங்க. அந்த வல்லக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அரச மரம் திருமணம் செய்யப்பட்ட மரம். இப்போ தற்போது அங்கே வேப்ப மரம் இல்லை, அரச மரம் மட்டும்தான் இருக்குது. இங்கிருந்து சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் போனால் ஒரு குன்று, ஒரு காலத்தில் அது புல் மேடு. அதாவது அந்த ஊர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்கே மாடுகளை கொண்டு விட்டு மேய்க்கக்கூடிய இடம். அது பரமாச்சாரியுடைய ஆசீர்வாதத்தால் ஞானகிரி குன்று அப்படின்னு பட்டம் வச்சு அவர் கைப்பட அந்த வேல் இவ்வாறு அமைய, அதாவது எனக்கு தொழில் செய்கின்ற காலத்தில் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து விடுபடவும், வருகின்ற மக்களுக்கு இன்பங்கள் பெருகும், ஞானவேல் அப்படின்னு பேர் வச்சு அங்கே ஒரு வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பரமாச்சாரி ஆசீர்வாதத்தோடு. அது மட்டும் இல்லாது அந்த பரமாச்சாரிய ஆதிவேல் வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஆலயமும் போயிட்டு வந்து தற்போது இருக்கு. அதுக்கு மேலாக இங்கே வருகின்ற மக்களுக்கு குறை தீர்க்க தை மாதம் மட்டும் ஒரு வெள்ளிவேல் சென்னை மயிலையிலிருந்து பாத யாத்திரையா வல்லக்கோட்டைக்கு சென்றுட்டு இருக்கு. தமிழகத்தில் இந்த முருகன் கோயில் இருந்தாலும் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த மாதிரி வல்லக்கோட்டை முருகப்பெருமானுக்காக குன்று தோடாடல், குன்றுக்கு முருகப்பெருமான் செல்லுதல். உற்சவமூர்த்தி கோயிலிருந்து மலைக்கு எடுத்து செல்லப்படும் வள்ளி தேவியானோட அங்கே எல்லா விதமான அபிஷேகமும் உண்டு. அந்த அபிஷேகம் செய்யும் போது இந்த பரமாச்சாரியார் கொடுத்த அந்த வேலும் வச்சு அவருக்கு அபிஷேகம். இந்த அபிஷேகம் பண்ணும்போது மற்ற கோயில் இப்படி ஐயப்பனுக்கு இருமுடியோ, அந்த மாதிரி வல்லக்கோட்டை முருகனுக்கு அறுமுடி. 6 விதமான நோக்கங்களுக்கு 6 விதமான மூட்டைகளை சுமந்து கொண்டு அங்கே போகிறாங்க. ஆண்கள் பூரா அறுமுடி, பெண்கள் பூரா நேர்த்தி குடம். நேர்த்தின்றது வயிறு, அந்த வயிறாகப்பட்டது நிறைந்தாதான் பெண்மகளுக்கு ஒரு அழகு. ஆகவே நேர்த்தி குடம் பெண்மகள், ஆண்மகனுக்கு அறுமுடி. 6 நோக்கங்கள் வாழ்க்கையில மனிதனுக்கு தேவை. அந்த 6 நோக்கங்கள் தான் முருகப்பெருமான் 6 கோயிலாக இருக்காரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில இருக்க இடம் வேணும், உண்ண உணவு வேண்டும், உழைப்புக்கேற்ற ஊதியம், நல்ல மனைவி மக்கள், எதிரிகள் இல்லாமை. இந்த 6 நோக்கத்துக்காக எல்லா மக்களும் அறுமுடி ஏந்தி பாத யாத்திரையா தைப்பூசத்துக்கு 12 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசத்தில் இந்த ஞானகிரி குன்று அடைகிறாங்க. அந்த ஞானகிரி குன்றுக்கு இந்த உற்சவமூர்த்தியும் அங்கே வரார். உற்சவமூர்த்திக்கு மிகையான அபிஷேகம் செய்து அன்று இரவு ஞான ஜோதி ஏற்றப்படுது. மனிதனுக்கு ஞானம் வேணும், அஜ்ஞானத்தை விட்டாதான் பற்று அற்று இருக்க முடியும். ஆகவே அந்த ஞானத்தை உண்டாக்க, இகபர சுகங்களை பெற அந்த ஞான ஜோதி விழா ஆண்டுக்கு ஒரு நாள் நடக்குது. அந்த ஞான ஜோதி விழா முடிஞ்ச உடனே முருகப்பெருமான அலங்கார ரூபமா குன்றில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்த இடத்துக்கு சென்றாலும் மீண்டும் தான் வாழ்கின்ற இடத்தை பார்க்கணும். வளர்ச்சின்றது மனிதனுக்கு உண்டு. அந்த வளர்ச்சி அடைந்தாலும் தான் இருந்த இடத்தை மறக்கக்கூடாது என்ற நோக்கத்துக்கு ஏற்ப குன்றுக்கு சென்ற முருகப்பெருமான் சகல அலங்கார ரூபமாக ஊர்வலம் வந்து மீண்டும் தன் கோயில் நாடார். அந்த ஞான ஜோதி என்பது வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஏற்றப்படுது. ஆண்டு முழுவதும் நமக்கு வெளிச்சம் வேணும். ஆண்டு முழுவதும் எல்லா விதமான நாம் நினைக்கின்ற காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கணும். இதற்காக அந்த ஞான ஜோதி விழாவும் அறுமுடி யாத்திரம் பிரதி ஆண்டு தைப்பூசத்தன்றைக்கு நடக்குது. அதே மாதிரி சூரசம்ஹாரம் ஐப்பசி மாதம் கண்கொள்ளா காட்சி. அந்த சூரனுக்காக அந்த ஊர் மக்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான் சன்னிதானத்தில் இருந்து உற்சவமூர்த்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லம்ன்ற ஊரில் இருந்து வேல் வாங்கிட்டு வந்து அங்கே சூரசம்ஹார விழா செய்கிறாங்க. இது மட்டும் அல்லாது அந்த ஊர் ஒரு காலத்தில் அன்னதானம் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு பிரதிவாரம் கிருத்திகை, ஞாயிற்றுக்கிழமை, விசாகம், பௌர்ணமி எங்கு பார்த்தாலும் அன்னதானம் தான். தெருவுக்கு தெருவு அன்னதானம் கூடும். மக்கள் வந்து அன்னதானம் நிறைய செய்கிறாங்க. முருகனின் தங்கள் வீட்டில் ஒரு ஆலையாக நினச்சி அவர் அந்த அளவு வந்து ஈடுபாட்டோட மக்கள் வந்து வணங்கி தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்து போகிறார்கள். கோயம்பேடு பகுதியில் நிறைய காய்கறி வியாபாரிகள் கூட இங்கே வந்து அன்னதானத்திற்கு இதுக்கெல்லாம் நிறைய வந்து காய்கறிகளை வந்து சமர்ப்பிக்கிறார்கள்.
திறம்பட செயல்பட்டு கொண்டு மக்களுடைய அபிமானத்தோடு இந்த கோயில் மேலும் மேலும் விருத்தியாகி கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு தடவை வந்து செல்வோருடைய வாழ்க்கையை மிகவும் பிரகாசிப்பதாக அடுத்தவர்களுக்கு சொல்லி மறுபடியும் அதிகமான பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வல்லக்கோட்டை முருகன் பொருள் நம் வீட்டில் விளக்கேற்றி இழந்ததை மீட்டு தந்து சந்தோஷம். முருகா கார்த்திகை மாதம் முழுவதும் புகழ்பெற்ற முருகன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று வல்லக்கோட்டை முருகன் கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலை தரிசனம் செய்வோம்.